ஹாய் வீவர்ஸ், இது அபிராமி டிவி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ட்ரெஸ் பார்க்க போகிறோம். அதாவது அம்மன் சிலைகளுக்கு ஒரு பாவாடை தைக்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அம்மனுக்கு சிலைக்கு தகுந்தது மாதிரி, உயரத்துக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் துணி மடிச்சுக்கோங்க. துணி 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு சிலையோட உயரம் எவ்வளவோ அந்த உயரம் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். நான் இப்போ ஒரு 22 இன்ச்சு உயரம் எடுக்கிறேன். சாதாரணமாக நம்ம சிலைகளுக்கு பட்டுப்புடவை சாத்துவோம், வெறும் துணி கூட வாங்கி கொடுப்போம். ஆனால் நம்ம இந்த மாதிரி நீங்கள் துணி வாங்கி தச்சு கொடுத்து பாருங்கள், மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நம்ம தச்ச துணியை அம்மன் சிலையில் கட்டுறாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் அளவெடுத்தால் போதும். உயரம் சிலைக்கு தகுந்தது மாதிரி எடுத்துக்கோங்க. அகலம் நீங்கள் கம்மியாக எடுத்தால் போதும். நிறைய சுருக்கம் வைக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ பாருங்கள், இதை நான் கட் பண்ணிக்கிறேன். நான் இப்போது ஒரு தோராயமாக உயரம் 22 இன்ச்சு எடுத்திருக்கேன். அகலம் 9 இன்ச்சு எடுத்திருக்கேன். பாவாடைக்கு மேலே அட்டாச் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு முந்தான மாதிரி வரும், அதுக்கு நம்ம ஒரு துணி ஒரு 6 இன்ச்சு அகலத்துலேயும், பாவாடை உயரம் நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதை விட ஒரு 2 இன்ச்சு கம்மியாக உயரம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாவாடை உயரம் 20 எடுத்தேன், நான் அதனால் 18 எடுத்துக்கிறேன். அகலம் நான் ஒரு 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி அளவில் ஒரு துணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாவாடை தைக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 ஓரமும் இப்படி நம்ம மடித்து தைச்சிடணும். இங்கே பாருங்கள், இது எப்படி நம்ம மடித்து தைச்சிடணும். இந்த ஓரமும் அந்த ஓரமும் மடித்து தைக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி 2 ஓரமும் மடித்து தைச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம கீழே மடித்து தைக்கணும். இங்கே பாருங்கள், சும்மா ஜஸ்ட் ஒரு 1 இன்ச்சுக்கு இப்படி கீழே மடித்து தைச்சிருங்க. இப்போ நம்ம கீழே மடித்து தைச்சிட்டோம். இப்போ பாவாடை அப்படின்னாலே கீழே எதுனா பார்டர் இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ நம்ம இந்த பார்டர் இது மேலே வச்சு இந்த ஓரமும் தையல் போட்டு தைச்சிக்கலாம். இப்போ நம்ம கீழே பார்டர் வச்சு தைச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து மேலே ஃப்ளீட்ஸ் வைக்கலாம். இப்போ நம்ம இந்த முந்தானைக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த துணியை 2 ஓரமும் நீங்கள் மடித்து தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு இதை அப்படியே நீங்கள் இந்த ஃப்ளீட்ஸோட சென்டர் பகுதியில் வச்சு இப்படி சென்டராக வச்சு இதில் ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த முந்தானையில் இது நடுவுலேயும் நான் ஒரு அழகுக்காக ஒரு பார்டர் வச்சுக்கிறேன். இப்போ இதனுடைய சென்டரை மட்டும் நீங்கள் நாச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளீட்ஸோட சென்டர்லேயும் நாச்சு போட்டுக்கோங்க.
இப்போது வெளிப்பக்கமாக வச்சு இந்த நாச்சும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இது மேலேயே ஒரு தையல் போட்டுருங்க. இப்போது இதில் நம்ம ஒரு நாடா வச்சு தைக்கணும். அதுக்கு நம்ம இப்போ துணி கட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம ஒரு 1.5 இன்ச்சு அகலத்தில் இந்த மாதிரி ஒரு நாடாவுக்கு துணி கட் பண்ணிக்கிறலாம். இதோட இந்த நாடாவுடைய சென்டரில் ஒரு நாச் போட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே பாவாடையில் இருக்கக்கூடிய இந்த நாச்சோட செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த நாடாவை தைச்சிட்டு வாங்க. இப்போது இந்த நாடாவை நான் உள்பக்கமாக வச்சு தைச்சிக்கிட்டு வரேன். இப்போ நம்ம நாடாவை உள்பக்கமாக வச்சு தைச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம 1/4 இன்ச்சு மடித்து வெளியில் மடித்து நல்லா நகத்தில் கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டுட்டு இதை எடுத்து நம்ம இப்படியே வச்சு தைச்சிடணும். இப்போ இதை நம்ம இங்கேருந்தே தைச்சிட்டு வரணும். பாருங்கள், தைச்சி காட்டுறேன். இப்போ நம்ம நாடா தைச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த முந்தானை தைச்சோம் இல்லைங்களா, அதை இப்படியே திருப்பி விட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு பதிவு தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம அழகாக பார்டர்லாம் வச்சு அம்மனுக்கு ஒரு அழகாக ஒரு பாவாடை தைச்சிட்டோம் பாருங்கள். பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் அழகாக பட்டு துணி கூட எடுத்து இந்த மாதிரி பார்டர்லாம் வச்சு தைச்சி கொடுங்க. அம்மன் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.